மாமியாரத்துக்கு பொருளை வாங்கி போட்டா அவ நோகாம அவ மக வீட்டுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுறா. என்ன என் நாத்தனாரு வீட்டுக்குள்ள வரும்போதே அலறிக்கிட்டு வரா? இப்படி எல்லாம் வரமாட்டாளே. வீட்டுக்குள்ள வந்தாலே அடுப்படியை நோக்கி தானே வருவா. என்ன சமைச்சிருக்கீங்க, என்ன வச்சிருக்கீங்கன்னு என்னன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவான். அம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. எனக்கு ஆடிச்சீர் எப்படியாவது வாங்கிட்டாமா. என் மாமியார் என்னை கிழிச்சுக்கிட்டே கிடக்காமா. அடியே ராதியா, என்னடி உன் மாமியார் ஆடுற ஆட்டத்துக்கு ஆட முடியுமா? இப்பெல்லாம் பொருள் வாங்குறதுனா 5000 10,000 ஆகாதடி, 30,000 40,000 ஆகும். அம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அண்ணன் நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க. எனக்கு ஆடிச்சீர் வாங்கிட்டாமா. இங்க பாருடி, ஆடிச்சீர் வாங்கி கொடுக்கறதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உன் மாமியார் அப்படியே அள்ளி அவ மக வீட்டுல கொடுத்துறாள்ல. இப்பதானே புரியுது ராதிகா எதுக்கு கத்திக்கிட்டு வந்தான்னு. ஏதாச்சும் இந்த வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அத்தாடி என்ன பொம்பளையோ போ. ஆடிச்சீர் வேணுமாம்ல, ஆடிச்சீரு. கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆடிச்சீர் கொண்டு வராங்க. ஆடிச்சீரு ஒழுங்கா மாமியார் வீட்லயா இருக்கா? ரவ்வும் பகலும் இந்த வீட்டுல தான் இருக்கா. இதுல தனியா வேற ஆடிச்சீர் வேணுமாக்கும். ஆடிச்சீரு அம்மா ஒவ்வொரு நாளும் என் மாமியார்ட்ட கிளிலாம் வாங்க முடியாதுமா. தயவு செய்து வாங்கி கொடுமா. நானும் கெத்தா இருக்கணும்ல. அடியே அதுக்கு காசுக்கு எங்கடி போறது? அம்மா அண்ணன்ட்ட கேளுமா. நீ கேட்ட அண்ணன் என்ன இல்லையா சொல்ல போறாங்க? எனக்குன்னா அண்ணன் அள்ளி அள்ளி தருவாங்கம்மா. அந்த காசை வச்சு நீ பொருள்லாம் வாங்க வேணாம். ஏதாச்சும் நகையா வாங்கிட்டாமா. இப்ப அட்டிய போடுறதாமா பேசணும். எனக்கு ஒரு அட்டிய வாங்கிட்டாமா. அடிய நாத்து, நீ விவரம் தாண்டி பேக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன தந்திரம் பண்றா? நகை விலை 10 ரூபா 20 ரூபாய்க்கு விக்குது பாரு. இவ கேட்டவன நகை வாங்கி கொடுக்கறது. நகை ரேட்டு எகறிக்கிட்டு போகுது. அட்டிய வேணும்ல. அட்டிய கழுத்தே இல்லாத கழுத்துக்கு அட்டிய ஒரு கேடு. அடியே என்னடி ராதிகா, நீனு புரியாம பேசிக்கிட்டு இருக்க. இப்ப இருக்கிற நகை ரேட்டுக்கு நகைலாம் வாங்க முடியுமாடி? அண்ணன்ட்ட கேட்ட கிளிப்பாண்டி. அம்மா என்னம்மா இப்படி சொல்ற? அப்பனா என் மாமியார்ட்ட கிளி வாங்கிக்கிட்டே இருக்கவா? என்னம்மா நீ? மக்கா மக்கா அழுகாத மக்கா. ஆனா உன்னால கண்ணீர வடிக்கிறியே. என் நாத்து அழுதலே எல்லாத்தையும் சாதிச்சிருவாள்ல. என்னதான் நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம். அம்மாடி ராதிகா அழுகாதம்மா அழுகாதம்மா. சரி சரி, நான் போய் நகை கடையில என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். எங்க அம்மா எனக்கு நகை வாங்கி தர போறாங்களே, நகை வாங்கி தர போறாங்களே. ஏன் மக்கா நகைலாம் வாங்க போகல, போய் விசாரிச்சுட்டு வரலாம் தான் போறேன். எம்மா நகை கடைக்காரர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தானம்மா. முன்ன பின்ன இருந்தாலும் நகையை வாங்கிட்டு வந்துருமா கையோட. அண்ணே கொஞ்சம் கொஞ்சமா காசை கட்டிக்கிடுவாங்க. சரிடி போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். சரிம்மா சரிம்மா போயிட்டு வாங்கம்மா. அம்மா சுத்தி வெள்ளைக்கல்லு நடுவுல சிகப்பு கல்லு வச்சு வாங்கிட்டு வாங்கம்மா. சரி மக்கா. உன் அண்ணிக்காரி ரூமுக்குள்ள இருக்கா. இப்ப வெளியில வந்து அத்தை எங்கன்னு கேட்டா பக்கத்து வீட்டு செல்லம்மா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லு. சரிம்மா அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேம்மா. நீ பத்திரமா போயிட்டு வாமா. கூட்டு களவாணிக ரெண்டும் சேர்ந்து ஏதோ பண்ண போகுதுக. சரிம்மா நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்கம்மா. சரிம்மா ராதிகா. என் சங்கு கழுத்துக்கு நெக்லஸ் வர போகுது. அத போட்டா நான் மகாராணி மாதிரி இருப்பேன். நகை கடைக்காரன் சும்மா தூக்கி கொடுப்பான் பாரு நெக்லஸ். 2 பவன் வாங்குறதுனால 2 லட்சம் தேவைப்படும் முடி. சின்ன பொண்ணு அலாட்டா இருந்துக்க. இப்பயே நகை கடைக்காரனுக்கு போனை போட்டு யாரு நகை கேட்டாலும் குடுக்காதியன்னு போனை போட்டு சொல்லுவோம். என் புருஷன் இரவும் பகலும் கடுமையா உழைக்கிறாரு. இவன் நோகாம நொங்குதீங்களான்னு பாக்குறாளே. போய் தொப்பி மண்டையன்ட்ட போய் கேட்க வேண்டிதானே. நான் என்னத்தக்கா சொல்ல, எதை சொல்ல? அக்கா நானும் என் மாமியாரும் அந்யோன்யமா இருப்போம்க்கா. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என் மாமியார் பாக்கும், என் மாமியாருக்கு ஒண்ணுன்னா நான் பாப்பேன்க்கா. ஆனா என் நாத்தனார்காரி வந்ததுல இருந்து எங்க 2 பேருக்கு சண்டையை மூட்டி விடுறாக்கா. பொழுது விடிய விட மாட்டாக்கா. என் வீட்டுக்கு ஓடியான்றாக்கா. காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு முத கொண்டு அள்ளிக்கிட்டு போயிராக்கா. சமைச்சு சமைச்சு என் கைரேகையே தேஞ்சு போச்சுக்கா. ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. புருஷன் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. ஆனா உனானா அம்மா வீட்டுக்குன்னு ஓடியான்றா. எல்லாம் என் மாமியார் குடுக்கற இடம் தான்க்கா. என் நாத்தனாரே சும்மா இருந்தாலும் ஓடியான்னு போனை போட்டு கூப்பிட்டுருதுக்கா. என் நாத்தனார் வீட்டுக்கு வர வரைக்கும் என் மாமியார் என்கிட்ட அன்பா பாசமா தான்க்கா பேசும். என் நாத்தனார் வீட்டு வாசப்படியை எடுத்து வச்சா போதும் என்னையே எரிஞ்செறிஞ்சு பேசுதுக்கா. திட்டிக்கிட்டே இருக்குக்கா. இப்ப கூட பாருக்கா, மகளுக்காக நகை எடுத்து கொடுக்க நகை கடைக்கு ஓடி இருக்குக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி இருக்குக்கா. ராதிகா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல யாரோ ஆடிச்சீர் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். எனக்கும் வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அதான் எங்க மாமியாரு நகை வாங்க ஓடி இருக்குக்கா.
கொடுமை, கல்யாணம் ஆன புது தம்பதிகளுக்கு தான் ஆடிச்சீரு கொடுப்பாங்க. உன் நாத்தனாருக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் ஆடிச்சீரு கேக்குறா? ஆமா ராணியக்கா, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல. ஆனாலும் சின்ன பொண்ணு, உன் நாத்தனாருக்கு இம்புட்டு ஆசையெல்லாம் இருக்கவே கூடாது. இப்படி பண்றா? இந்த ராதிகா எப்பயுமே இப்படிக்கு சின்ன பிள்ளைய ரோட்ல ஒண்ணு போக விட மாட்டா. அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டான்னு அடம் பிடிச்சுக்கிட்டே கிடப்பா. அவங்க அம்மா வாங்கி தராம இருந்தா ஒழுசு ரோட்ல அழுது பறந்து உருண்டுக்கிட்டே கிடப்பா. ஏக்கா, நாங்களே வாயை கட்டி வயித்த கட்டி ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கோம்க்கா. அதை வாங்கணும்னு சொல்லிட்டு காசு அதிகமா செலவு பண்ணாம சேமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம்க்கா. ஆனா இவ அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு போட்டு இம்சப்படுத்துறாக்கா. ஏன் சின்ன பொண்ணு இவ்வளவு நடந்திருக்கு? உன் வீட்டுக்காருக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியாதுக்கா, எல்லாம் என் மாமியார் தான் பிளான் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்க சேமிப்பு பண்ணி வச்ச காசை எங்க அம்மா வீட்டுக்கும் வேற யாருக்குமாவதுக்கா கொடுக்க போறோம். எங்க நல்லதுக்காக தனக்கா சேர்த்து வைக்கிறோம். அது கூட புரியாம இப்படி பண்றாங்களேக்கா. மனசு ரொம்ப வலிக்குதுக்கா. அது எப்படித்தான் அந்த ராதிகாக்கு தெரியுதோ தெரியலக்கா. மூக்கு வேத்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறா. எனக்கு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு சொல்லி நச்சரிச்சுறாக்கா. சரி சரி சின்ன பொண்ணு, கவலைப்படாத. எல்லாம் உங்க குடும்பத்துக்காக நீ சேர்க்கணும்னு நினைக்கிற. ஆனா உன் மாமியார்காரே அப்படி நினைக்கலையே. அக்கா, இருந்தாலும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்க்கிறோம் தெரியுமா? என் மாமியார்காரி நோகாம அப்படியே அள்ளி கொடுத்துறாக்கா மகக்காரிக்கு. என் மாமியாருக்கு அவங்க மக மட்டும் நல்லா இருந்தா போதும்க்கா. நாங்க எக்கேடு கெட்டு போனா அதுக்கு என்னக்கா? நாங்களும் முன்னேறணும்னு நினைக்கிறோம். ஆனா அது இப்படி பண்ணா எப்படிக்கா முன்னேற முடியும்? அடியே சின்ன பொண்ணு, என்னடி இதுக்கு போய் இம்பிட்டு அழுதுகிட்டு இருக்க? எல்லாம் சரியாயிரும் முடி. என்னக்கா சரியாகும்? நானும் இம்பிட்டு நாள் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இந்த ராதிகா அநியாயம் பண்றாக்கா. இப்ப கூட பாருங்கக்கா, மீன் குழம்பு நல்ல தளன்னு வச்சிருந்தேன். யாருக்கு வேணும் எவருக்கு வேணும்னா பார்க்க மாட்டாக்கா. எடுத்து சட்டி நிறைய ஊத்தி மடக்குன்னு குடிச்சிட்டாக்கா. என் புருஷனுக்கு நான் என்னத்தான் கொடுப்பேன்? என்ன பொம்பளை இப்படி இருக்கா? மத்தவங்களுக்கு வேணும்னு ஒரு எண்ணம்லாம் இருக்காதா மனசுக்கு? சின்ன பொண்ணு இப்பதானே புரியுது. உங்க வீட்டுல உள்ள மீன் குழம்பு உன் நாத்தனார் கறி குடிச்சிட்டாளாக்கு. அதான் இம்பிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அடப்பு வாங்க சரோச்சாக்கா, நீங்க வேற. அடியே சின்ன பொண்ணு, அங்க பாருடி, உன் மாமியார் வேகன்னு போய்கிட்டு இருக்கு. நகைக்கடையில நகை வாங்கிட்டு தான் போகுது ஓலக்கா. அங்க பாரு, கையில சகப்பு பெட்டி ஒண்ணு கையில வச்சிருக்கு. அட ஆமாண்டி, சீக்கிரமா போய் என்ன ஏதுன்னு போய் பாரு. போடி. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆடிக்கு எங்க அம்மா அட்டிகை வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அந்த அட்டிகை என் கழுத்துல போட்டா எப்படி இருக்கும்? எங்க அம்மா வந்துட்டாங்க, நகைப்பெட்டியோட வந்துட்டாங்க. எம்மா வாமா, வா வந்து உட்காருமா. எம்மா, எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமாண்டி மக்கா, நீ கேட்ட மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். எம்மாடி, திறந்து பாருமா, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கானே. சரிம்மா. அம்மா நல்லா இருக்குமா? என்னம்மா கவரிங் நகை மாதிரி இருக்கு? அக்கா, கவரிங் நகை மாதிரி இல்லம்மா, கவரிங் நகையேதான். அம்மா என்னம்மா சொல்ற? அடியே ராதிகா, நீ என்ன புது பொண்ணுன்னு நினைப்பா? வருஷம் உனக்கு ஆடிச்சீர் கொடுக்கறதுக்கு. உனக்கு என்ன வேணுமா உன் புருஷன்ட்ட கேட்டு வாங்கி போடுடி. அதை விட்டுவிட்டு இங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காத. பொண்ணு, என்னடி உன் மாமியார் இப்படி பண்ணிருச்சு? ஆமா ராணியக்கா, என் மாமியார் கவரிங் நகையில வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு. இங்க பாருடி ராதிகா, என் மையன் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துவானா? அதை விட்டுவிட்டு உனக்கே செஞ்சுக்கிட்டு இருப்பானா? அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்பவே நகை நெட்ல நிறைய போட்டுட்டே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இனிமே போடுறதுக்கு ஒண்ணு இல்லடி. ஏதாச்சும் வேணும்னா மருமையிட்ட கேட்டு வாங்கி போடு. எம்மா என்னம்மா இப்படி சொல்ற? எப்ப பார்த்தாலும் ஆசை மக அருமை மகன் சொல்லிக்கிட்டு இருப்ப. இப்ப என்னமோ கவரிங் நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க. ஏண்டி, உன் அண்ணன் காரி சம்பாதிக்கிறத பூரா உன்கிட்டயே கொடுத்துட்டேன்னா அவன் குடும்ப குட்டியெல்லாம் பார்க்க வேணாமாடி? நீ ஆடம்பரமா சொகுசா வாடுறதுக்கு என் மகன் கஷ்டப்படணும்னு அவசியம் ஒண்ணும் கிடையாது. இனிமே உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா மருமையிட்ட கேட்டு வாங்கி போடு. அம்பிட்டுட்டேன். நான் கூட உன் மாமியாரை என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன்டி. பரவாயில்ல, உன் மேலையும் உங்க வீட்டுக்கார மேலையும் அக்கறையாத்தான் இருக்காங்க. ஆமா ராணியக்கா, நானே ஒரு நிமிஷம் எங்க மாமியார தப்பா நினைச்சிட்டேன். ஆனா எங்க மேல எல்லாம் இம்பிட்டு பாசம் வச்சிருக்காங்க. அத்தே. ஆமா சின்ன பொண்ணு, உன் நாத்தனாருக்காக பத்தியா கவரிங் நகை வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குதே. அம்மா, என்னம்மா மாமியாரும் மருமகளும் சேர்ந்து என்ன வெறுப்பேத்துறீங்களா? அடியே ராதிகா, இந்த கவரிங் நகையை தூக்கிட்டு ஒழுங்கா உன் மாமியார் வீட்டுக்கு ஓடிரு. இல்லைன்னா புடிங்கி என் மருமகிட்ட கொடுத்துருவேன். இந்த வீட்டோட வரவு செலவு எல்லா பொறுப்பும் என் மருமக கையில தான் இருக்கு. இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் என் மருமகிட்டயே கேட்டு வாங்கிக்க. எத்தே, உங்க நல்ல மனசு தெரியாம உங்களை என்னமோ நினைச்சிட்டேன் தே. இருக்கட்டும் மருமகளே, உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். சின்ன பொண்ணுவா கொக்கா. என் மாமியாரே என் பக்கம் இருக்கிறப்ப நான் இதுக்கு வருத்தப்படணும்? ராதிகா, உங்க மாமியார் வீட்டுக்கு போகலையாமா?